ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இவ்வளோ பிஸியான டேயில் என்னோடய வீடியோ சூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி ரொம்ப சுவாரஸ்யமான ரொம்ப சூப்பரான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் ஃபிஷ் வாங்கலான்ட்டு ஃபிஷ் ஹார்பர் தான் போனோம். நிறைய ஃபிஷ் இருந்துச்சு, வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷும் இருந்துச்சு. ஆனால் ரேட்டும் அதிகமாக இருந்துச்சு, ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி இங்கே நம்ம ஷார்க் பார்த்தோம். இது வரைக்கும் நான் ஷார்க்கை டைரக்டா பார்த்ததே கிடையாது. அதோட வெயிட் மொத்தமே 140, இன்னொன்று 160 இருந்துச்சு. நீங்க பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் கனவா பார்த்தோம். ஹார்பர்ல உள்ள எல்லா ஃபிஷ்ஷையும் சுற்றி பார்த்துட்டு எங்களுக்கு தேவையான ஃபிஷ் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். நான் காக்கா மீனும் சங்கரா மீனும் வாங்கிட்டு க்ளீன் பண்ண அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம். சூப்பராக கட் பண்ணி நல்லாவே நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வீட்டில் ஃபிஷ் குழம்புக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இது ரெசிபி உண்மையிலே சொல்கிறேங்க, டேஸ்டியாகவும் இருந்துச்சு. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டொமேட்டோவை நல்லா கையால் மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கரைச்சி வச்ச புளி தண்ணியில் நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் தனி மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதே அளவு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லங்ஸ் இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இந்த தண்ணி திக்காக இருக்கணும், அப்போ தான் குழம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக நமக்கு புளி தண்ணி கரைச்சி வச்சிட்டோம்னா நம்ம ஃபிஷ்ஷு போடும்போது அதில் கொஞ்சம் தண்ணி விடும், அப்போ இன்னும் தண்ணியாக போயிடும் குழம்பு. அதனால் கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தாளிக்க போகிறோம். நான் மண் சட்டி அப்படியே வாங்கிட்டு வந்தேன். மண் சட்டியில் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் ருசியாக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் பண்ணால் தான் மீன் குழம்பு இன்னும் அருமையாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். ஆயில் ஹீட் ஆனதும் வெந்தயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் பூண்டு பல் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் 10 பூண்டு பல்லுக்கிட்ட நான் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 6-7 சின்ன வெங்காயம் கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய் ஆட் பண்ணோம்னா குழம்பு இன்னும் நல்லா மணமாகவும் இருக்குது. அதே இல்லாமல் சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது இன்னும் ருசியாகவே இருந்துச்சு. நல்லா சுருள வதக்கிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்ச புளித்தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். புளித்தண்ணி இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் குழம்பு இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவோட ராஸ்மெல் போடணும், அதனால ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறமா மாங்காய் ஆட் பண்ணிக்கிறோம். மீன் குழம்புல மாங்காய் இல்லாமையா போட்டால் இன்னும் குடியாகவே இருக்கும். நல்லா வேகட்டும், ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. நெக்ஸ்ட்டு நான் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஃபிஷ்ஷை நான் குழம்புல ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைவ் மினிட்ஸ் ஃபிஷ்ஷை போட்டுட்டு கொதிக்க விட்டு கருவேப்பிலை தூவி இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான அருமையான ஃபிஷ் குழம்பு ரெடி.
இந்த மீன் குழம்பு சாதத்துக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பவிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு சூப்பரான ரெசிபினா மீட் பண்ணுவோம். தேங்க்யூ அண்ட் பாய்.